கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதிய நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1 185 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க. நிச்சயமா அவங்க இதயத்துக்கு தேவையான விஷயங்களை பேசிட்டு வரோம். நம்ம தொடர்ந்து யாத்திராகமத்திலிருந்து மோசேயோட வாழ்க்கை வரலாற பார்த்துட்டு வரோம். ஏன்னா அது பாருங்க, ஆண்டவர் மோசேயை எப்படி சூஸ் பண்றாரு, எப்படி ஜனங்களை மீட்டெடுக்கிறது மோசே எப்படியெல்லாம் பயன்படுத்துறாரு, மோசே மூலமா என்ன வல்லமையான காரியங்கள்லாம் நடக்குது, இதெல்லாம் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். தொடர்ந்து பார்ப்போம். போன எபிசோட்ல ஆண்டவர் அதான் மகா தண்டனையால் தண்டிப்பேன்னு சொல்லி சொன்ன பிரகாரம் ஒன்றா செஞ்சுட்டு வர்றாரு. தவளைங்களை எகிப்து முழுவதும் பார்வோன் வீட்டில் எல்லார் வீட்டில் தவளைங்களை அனுப்புகிறாரு. அப்புறம் புழுதி காத்து ஃபுல்லாக பெண்களால் எகிப்தை மூடிடுறாரு, நிறைய பண்ணிடுறாரு. வண்டுகளை, பலவிதமான வண்டுகளை எகிப்து முழுவதும் நிறையும்படி பண்ணுறாரு பார்வோன் வீட்டில் எல்லாம். இதெல்லாம் தான் நம்ம பார்த்தோம். இப்போ தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீ போக விடலைன்னா உன் மிருக ஜீவனில் குதிரை, கழுதை, ஒட்டகம், ஆடு, மாடு எல்லாத்துக்கும் கொடியனை உண்டாகும் அப்படின்னு சொல்லி 3ஆம் வசனத்தில் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் மோசே கிட்ட அதுவும் பாருங்க, எகிப்து இது நடந்திருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எகிப்து ஜனங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை, இஸ்ரேல் ஜனங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஆண்டவரோட காரம் அவங்கள நடத்துது, அவங்கள மூடிக்குது. அப்படியே இப்பயும் அதே தான் சொல்றாரு. கர்த்தர் இஸ்ரவேலின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியர் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். இஸ்ரவேல் புத்தருக்கு உரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை என்றார். அப்புறமா அதையும் சொல்றார் திரும்ப 5ஆம் வசனத்துல. மேலும் நாளைக்கு கர்த்தர் இந்த காரியத்தை தேசத்தில் செய்வார் என்று சொல்லி கர்த்தர் ஒரு காலத்தை குறித்தார் என்றும் எபிரேயருடைய தேவனாய் கர்த்தர் சொல்லுறார் என்றும் ஆண்டத்தில் சொல் என்றார். ஒரு முறையும் கர்த்தர் சொல்றாருன்னு சொல்லு, நான் சொல்றேன்னு சொல்றேன். ஆனா பார்வோன் பாருங்க, டெம்பரரியா அப்போதைக்கு அவன் காரியம் ஆகிற வரைக்கும் இதே தானே, காரியம் ஆகிற வரைக்கும் இவங்க கிட்ட நான் பலியிட அனுப்புறேன் ஏதோ சொல்லி ஏமாத்தி என்ன பண்ணா காரியம் முடிஞ்சான்னு திரும்ப அவன் பழையபடி மாறிடுறான். இதான் நடக்குது. அதுக்கப்புறம் மறுநாள் அந்த காரியம் நடக்குது. ஆண்டவர் எகிப்தோட மிருக ஜீவன் எல்லாம் செத்து போயிடுது. இஸ்ரேல் புத்தர் மிருக ஜீவன் எதுவுமே ஒன்றுமே ஆகலை. திரும்ப பார்வோன் என்ன பண்ணுறான், அவன் இருதயத்தை கடினம் பண்ணிக்கிறான். 8ஆம் வசனம். அப்போது கர்த்தர் மோசேயும் ஆரோனை நோக்கி, உங்கள் கைப்பிடி நிறைய சூளையின் சாம்பல், அதை செங்கல் சொல்ல சாம்பல் இருக்கும் இல்லையா, அந்த சாம்பலை அள்ளிக்கொள்ளுங்கள், அதை பார்வோன் கண்களுக்கு முன். அவன் பாருங்க எவ்வளோ ஒரு துணிச்சலாக செய்ய சொல்கிறார் பாருங்க. பார்வோனுக்கு எதிராகவே ஃபேஸ் டு ஃபேஸ் கண்களுக்கு முன் வானத்துக்கு நேராக வீச சொல்றாரு. 9ஆம் வசனம். அது எகிப்து தேசம் மீது எங்கும் தூசியாகி எகிப்து தேசம் எங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன் மேலும் எரிபந்தமான கொப்பளங்களை உண்டு பண்ணும். ஃபுல்லா கொப்பளம் வந்தால் எப்படி இருக்கும் பாருங்க ஒருத்தரோட வேதனை. அதான் மகாபாதையினாலும் கொள்ளை நோயினாலும் எல்லாத்திலும் நான் தண்டிப்பேன்னு சொல்றாரு. இவங்க சொல்றாங்க, ஆனா அவன் கேட்க மாட்டான். ஆண்டவரோட கரம் எவ்வளவு வல்லமையானதுன்றத எப்படி சொல்லுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படிதான் பாருங்க. ஆண்டவருக்கு பயப்படுறதே கிடையாது. ஆண்டவர் ஒரு வார்னிங் கொடுப்பாரு, ஏதோ ஒரு வார்னிங் 2 வார்னிங் கொடுப்பாரு, இவ்வளவுதானே. அது சின்ன, அது ஏதோ ஒரு இதில் என்ன பண்ணுவாங்க, அதுலேருந்து மீண்டு வந்தோம் திரும்ப அவங்க துணிகரமாக மற்றவங்களை கஷ்டப்படுத்துவாங்க. அவங்க சுகமாக வாழறதுக்காக மற்றவங்களை துன்புறுத்துவாங்க. இது நிறைய நடக்குது பாருங்க. 10. அப்படியே அவர்கள் சூளையின் சாம்பலை அள்ளிக்கொண்டு பார்வோனுக்கு முன்பாக நின்றார்கள். மோசேயும் ஆரோனும் அதை வானத்துக்கு நேராக இறைத்தான். அப்பொழுது மனிதர் மேலும் மிருக ஜீவன் மேலும் எரிபந்தமான கொப்பளங்கள் ஏற்பட்டு, மனுஷங்க மேலே மட்டும் இல்லை மிருகங்க மேலேயும், அவங்க மிருக ஜீவன்ல மேலேயும் கொப்பளங்க வந்துச்சு. அந்த கொப்பளங்கள் மந்திரவாதிகள் மேலும். பாருங்க, மந்திரவாதிகள் விட்டு வைக்கல. ஏன்னா அவங்க ஏதோ மேஜிக்கெல்லாம் காமிச்சிட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க ஆரம்பத்தில், அவங்களுக்கும் அவ்வளோதான். ஆனால் இப்போ பாருங்க, அவங்களுக்கும் கொப்பளம். மந்திரவாதிகள் மேலும் எகிப்தில் எல்லார் மேலும் உண்டானதால் அந்த கொப்பளங்கள் நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக ஒரு முறையாக அவங்க நின்று சவால் விடுவாங்க. ஆனால் இந்த முறை மோசேக்கு முன்பாக அவங்களுக்கும் கொப்பளம் வந்துச்சு, நிற்க முடியல அவங்களால. கர்த்தர் மோசேயோட சொல்லியிருந்தபடியே பார்வோன் இதயத்தை கடினப்படுத்தினான், அவன் செவி கொடுக்கவில்லை. திரும்ப பாருங்க, ஒவ்வொரு முறை சொல்லும் போது நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம், இன்னும் போகிறோம், அவன் ஆண்டவர் சொல்றாரு போகிறோம், ஒவ்வொரு முறையும் போகிறோம். ஆனால் அவன் திரும்ப இதே தானே செய்கிறான். ஆண்டவரே இத்தனை முறை நான் போகிறேன்னே, இது ஆரம்பத்தில் சொன்னார் அவர் மோசே. யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 23 மோசே சொல்றார், அவன் இந்த ஜனங்களை உபத்திரப்படுத்துகிறான், நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லைன்னு ஆண்டவர்கிட்டே சொன்னார். அவரும் ஒரு நார்மல் பர்சனாக தான் இருந்தார்.
ஆண்டவருடைய பிரசன்ஸ், அவருடைய வல்லமை அவரை நிரப்பின பிறகு தான் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து மோசேக்கு யெகோவா என்ற நாமத்தை அப்போதான் வந்து அவங்களுக்கெல்லாம் கூட கொடுக்கல. இந்த நாமம் இருக்கிறவர், வாழ்கிறவர், இதெல்லாம் வந்து சொன்ன பிறகு அவருக்கே வந்து நம்பிக்கை வந்துட்டு பாருங்க. அதுக்கப்புறம் அவர் பாருங்க, அதுல இருந்து ஒரு முறை கூட அவர் எத்தனை முறை சொன்னாலும் போறாரு, அவர் சொல்றதை செய்யறாரு, கீழ்ப்படுகிறாரு. இதுதான் நடக்குது. திரும்ப அவன் இருதயத்தை கடினப்படுத்திட்டான். திரும்ப 13ஆம் வசனத்துல கர்த்தர் மோசே, நீ அதிகாலமே எழுந்திருந்து போய் பார்வைக்கு முன்பாக திரும்ப என் ஜனங்களை போவிட சொல்லி கேளு. அப்படி விடலன்னா 14ல சொல்றார், விழாதிருந்தால் பூமி எங்கும் என்னை போல் வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இந்த முறை நான் சகலவித வாதைகளையும் உன் நிலையத்தின் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் அனுப்புவேன். நீ பூமியில் இராமல் நாசமாய் போகும்படி, அவர் சொன்னபடி நடக்கும். நீ பூமியில் இராமல் நாசமாய் போகும்படி நான் என் கையை நீட்டி உன்னையும் உன் ஜனங்களையும் கொள்ளை நோயினால் வாதிப்பேன். என்னுடைய வல்லமை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். நீ என் ஜனங்களை போக விடாமல் இன்னும் அவர்களுக்கு விரோதமாக உன்னை உயர்த்துகிறாயா? தோன்றிய நாள் முதல் 18ஆம் வசனம், நாள் முதல் இதுவரைக்கும் அதில் பெய்யாத மிகவும் கொடிய மழையை நாளை இந்நேரம் பெய்ய பண்ணுவேன். இப்பவே அதையும் சொல்றாரு 19ஆம் வசனம், இப்போது ஆள் அனுப்பி உன் மிருக ஜீவனிலையும் வெளியில் உனக்கு இருக்கிற யாவையும் சேர்த்துக்கொள். இல்லைனா ஒவ்வொரு மனிதனும் மிருகமும் செத்து போகத்தக்கதாய் அந்த கல்மழை பெய்யும் என்று எபிரேயரின் தேவனாய் கர்த்தர் சொல்லுவார் என்று அவனுக்கு சொல் என்றார். ஒரு முறையும் நீ வந்து சேர்த்துக்கோ, வீட்டில் வந்து மனுஷன் மிருக ஜீவன்லாம் பத்திரமா சேர்த்துக்கோ, இல்லைன்னா இது நடக்கும், நாளைக்கு நடக்கும்னு சொல்றார். ஆனா பார்வோன் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பார்வோனுடைய ஊழியக்காரில் யார் வந்து கர்த்தர் வார்த்தைக்கு பயப்பட்டானோ அவன் வேலைக்காரன் மிருகத்தெல்லாம் அவன் வந்து காப்பாற்றிக்கணும். எவன் கர்த்தருடைய வார்த்தையை மதியாமற் போனானோ அவன் வேலைக்காரன் மிருக ஜீவன்லாம் வெளியே விடும், அவ்வளவுதான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டி என்றார். 23, அப்படியே மோசே தன் கோலை வானத்திற்கு நேராக நீட்டினார். அப்பொழுது கர்த்தர் இடிமுழக்கங்களையும் கல்மழையையும் அனுப்பினார். அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று. எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல்மழையை பெய்ய பண்ணினார். கல்மழையோட அக்கினி எகிப்து தேசம் குடியேறப்பட்ட நாளிலிருந்து அந்த மாதிரி ஆனதே கிடையாது. இதெல்லாம் வந்து நடக்கவே இல்லை இதுக்கு முன்னாடி. இந்த மாதிரி ஆண்டவர் தான் இதெல்லாம் வந்து அவங்கள வந்து எப்படியாவது சொல்லி கேட்க மாட்டான் அவன். அதனால ஒன் பை ஒன் அவனுக்கு வந்து அந்த விடுறேன்னு சொல்றான், மனம் மாறிடுறான், இறுதியை திரும்ப கடினப்படுத்துறான். ஃபர்ஸ்ட் ஆண்டவரே தெரியாதுன்னு சொன்னான். ஆனா இப்போ வந்து நீ ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணி இதெல்லாம் போகும்படின்னு ஒன்னொன்னா மாறி வரான் அவன். யாத்திராகமம் 5:2 சொல்றான் பாருங்க, அதற்கு பார்வோன் கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதுக்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரேலை போக விடுதலை என்றான். இப்படி சொன்னவன் அப்புறம் என்ன சொல்றான் பாருங்க, யாத்திராகமம் 8:25, அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலே தானே பலியிடுங்கள் என்றான். உங்கள் தேவனுக்கு, ஆக மொத்தம் பாருங்க, கர்த்தர் யாருன்னே தெரியாதுன்னு சொன்னான். ஆனா இப்போ இங்க நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலே தானே பலியிடுங்கள், அதாவது தேசத்திலே கொடுங்க, எங்க தேசத்திலே கொடுங்கன்னு சொல்றான். இப்படிதான் அவன் ஒரு முறை என்ன பண்றான். ஆனா அப்புறம் பாருங்க என்ன நடக்குது, அதிகாலமே போ அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்றாரு. இந்த கல்மழை பிரச்சனை இதெல்லாம் வந்து நடக்குது. கல்மழை அக்னி அந்த மாதிரி இருந்ததே இல்லை எகிப்து, இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது. ஏன்னா ஆண்டவரோட கரம், பலத்த கரத்துல இதெல்லாம் நடக்குது. ஆனாலும் அவன் வந்து இருதயத்தை கடினப்படுத்துறான். என்ன நடக்குது பாருங்க, வெளியே எகிப்து தேசத்துல பாத்தீங்கன்னா மனிதர் எல்லாம் கல்மழை அழிச்சு போட்டுடுச்சு, பயிருங்கெல்லாம் அழிச்சு போட்டுடுச்சு. ஆனா இஸ்ரேல் புத்திரர் இந்த கோசேன் நாட்டுல கல்மழையே கிடையாது. அவங்கள வந்து அப்படியே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் வேலி அடிச்சு பாதுகாத்துட்டார். அவங்களுக்கு வந்து எதுவும் நடக்கல பாருங்க. அதுதான் ஆண்டவர் வந்து அப்படி ஒரு மகா கிருபை நிறைந்த தேவன் பாருங்க. அவரை துதிச்சு அவரை விசுவாசித்து நம்ம வழியெல்லாம் நம்ம நடத்தணும். நம்ம கேட்கும்போது ஆண்டவர் வல்லமையா நடத்துவார், நம்ம வாழ்க்கையை மாற்றுவார். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அநேக இருதயங்களை ஆண்டவர் தொடும்படி நிறைவுக்கு வருவோம். God bless you all. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.